ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிரி ஸ்பாட்லைட்ஸ். ரொம்ப நாளாக சத்யம் தேட்டர் பால்கனியில் ஒரு படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கான சான்ஸ் எனக்கு நேற்றுக்கு தான் கிடச்சிச்சு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற டிமாண்டி காலனி 2 படத்தை தான் நேற்றுக்கு நான் சத்யம் தேட்டர் பால்கனியில் பார்த்தேன். உண்மையாலுமே சத்யம் தேட்டர் பால்கனிலேருந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த அவதார் படத்தில் வர மாதிரியே அந்த லைட் செட்டிங்லாம் பண்ணியிருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைமே அதை நோட்டீஸ் பண்ணேன். ரீசெண்டாக இது பண்ணியிருக்காங்களா இல்லை ரொம்ப நாளாக இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த அவதார் படத்தில் அந்த ஹீரோ வந்து ஒரு இடத்த போய் டச் பண்ணுற அந்த பூவெல்லாம் அப்படியே மறையும், அந்த மாதிரியே இருந்துச்சு இந்த சத்யம் தேட்டர் பால்கனிலேருந்து அந்த லைட் செட்டிங். உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது தவிர அந்த பால்கனிலேருந்து படம் பார்க்குற வியூ அண்டு சத்யம் தேட்டர்னாலே ஒரு ஐகானிக் ஆஃப் சென்னைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியே வந்து அவங்களோட பாப்கார்னாக இருக்கட்டும், சவுண்ட் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், மெயினாக சவுண்ட் சிஸ்டம்ஸ். நான் ஒரு தேட்டர் லவ்வர், சவுண்ட் லவ்வருங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 64 சேனல் கொண்ட ஒரு டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் தான் இங்கே சத்யம் காம்ப்ளெக்ஸில் சத்யம் தேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு சவுண்ட் கிளாரிட்டிலாம். அதுவும் நேற்றுக்கு நான் போன படம் வந்து ஒரு ஹாரர் மூவி வேறு, சான்சியஸ் மியூசிக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. பஞ்சஸ்லாம் அந்த பிஜிஎம்மு, அந்த பேஸ் சவுண்ட்லாம் வந்து அந்த அப்படியே ஜங்குன்னு அப்படியே ஹார்ட் பீட் அப்படியே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சத்யம் தேட்டரில் பால்கனியில் உட்காந்து படம் பார்த்தது. என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸை யூடியூபர் கேஎஸ் ரிவ்யூ பிரதருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ரீசெண்டாக பண்ணியிருந்த சத்யம் தேட்டர் ரிவ்யூவில் சத்யம் தேட்டர் பால்கனியை பற்றி ஸ்பெஷலாக சொல்லியிருந்தார். ஸோ சத்யம் தேட்டர் பால்கனிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குன்னு. ஸோ அவரோட அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்குள்ளார ஒரு கியூரியாசிட்டி, சத்யம் தேட்டர் பால்கனியில் போய் படம் பார்க்கணுன்னு. அதுக்காகவே நேற்றுக்கு டிக்கெட் புக் பண்ணி சத்யம் தேட்டர் பால்கனியில் போய் படம் பார்த்தேன். தேங்க்ஸ் பிரதர். டால்பி அட்மாஸோட டெமோ ஆடியோ இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் என்னை போல் ஒரு சவுண்ட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். கேளுங்க. Captures the full extent of nature's purity. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சத்யம் காம்ப்ளெக்ஸில் ஸ்ரீ அப்படின்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. இப்போ அது என்ன நேமில் இருக்குன்னு தெரியல சத்யமில். இந்த ஸ்ரீ அப்படிங்கிற அந்த தேட்டரில் வந்து டாய் ஸ்டோரி 2 அப்படிங்கிற படம் நான் ஃபஸ்ட்டு சத்யம் காம்ப்ளெக்ஸில் பார்த்தேன். அதுக்கடுத்ததாக 2011 வருஷம் என் ஒய்ஃபோட குஷாரிஷ் அப்படிங்கிற ஹிந்தி படத்தை சத்யமில் சாந்தம் ஸ்க்ரீனில் பார்த்தேன். அதுக்கடுத்ததாக நானே வருவேன் அப்படின்னு தனுஷோட படம் வந்து சத்யம் மெயின் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் கிளாஸில் உட்காந்து பார்த்தேன். அதுக்கு அடுத்தபடியாக 4th டைமாக நேத்திக்கு டிமாண்டி காலனி 2 படத்தை சத்யம் பால்கனியில் உட்காந்து பார்த்தேன். உண்மையாலுமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்களும் சத்யம் தேட்டரில் பல படம் பார்த்துருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சத்யம் காம்ப்ளெக்ஸ்னாலே என்றைக்குமே ஒரு ஸ்பெஷல். இப்போ சத்யம் காம்ப்ளெக்ஸ் வந்து பிவிஆர் சினிமாஸ் வந்து லீஸ்க்கு எடுத்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ பிவிஆர் சினிமாஸோட தேட்டர்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பட் சத்யம் தேட்டரை ஏன் இன்னும் அந்த பழைய ஸ்டைல்லே வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. ரீசெண்டாக கூட பிவிஆர் சத்யம் வந்து ரெனோவேட் பண்ண போகிறதா ஒரு வீடியோ பார்த்தேன். பட் அது ஏன் இன்னும் ஆரம்பிக்கலன்னு தெரில ஒர்க்கு. ஸோ சீக்கிரமாக பிவிஆர் வந்து சத்யம் தேட்டரை ரெனோவேட் பண்ணி மக்களுக்கு வந்து இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் சீட்லாம் பழைய சீட்டாகவே இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. பட் கொஞ்சம் சீட்ஸ்லாம் கொஞ்சம் ஏதோ சரியில்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் பிவிஆர் வந்து இதை கருத்தில் கொண்டு சத்யம் சினிமாஸ் வந்து நல்லா ரெனோவேட் பண்ணி மக்களுக்கு மேலும் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தரணுன்ட்டுன்னு நான் பிவிஆர் சினிமாஸ் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.